இங்க இந்த இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு ஊருக்கு வராரு. அங்க வீடும் வாடகைக்கு பார்த்து பொருள்லாம் இறக்கும்போது அங்க ஏற்கனவே ஒரு தையல் மிஷின் இருக்கு. அது தானாவே ஓடுது. அத பார்த்ததுமே பொருள் இறக்குறவங்க பயந்து ஓடிடுறாங்க. அத கேட்டதுமே கடுப்பாகி எஸ்ஐ கிட்ட புலம்பிட்டே ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல இறங்கும்போது 2 பேரும் போறாங்க. அவங்க கிட்ட என்னன்னு விசாரிக்கும்போது சும்மா தான் வந்தேன்னுமே விட்டுறாங்க. அடுத்த நாள் கிளம்பும்போது அவர் பொண்ணு கிட்ட ஏன்னா வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கறாங்க. அவங்க பொண்ணுமே பால் வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்கன்னு சொன்னதுமே அவர் கேஷுவலா எடுத்துக்கிட்டு ஸ்டேஷன் போறாரு. பார்த்தா நேத்து பார்த்த 2 பேர் திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர வீட்லயே தான் திருடுனா சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் விசாரிக்கும் போது தான் நாங்க திருட்டு பசங்க தான், ஆனா அவங்க வீட்ல நேத்து எதையுமே திருடல, ஆனா நாங்க ஒரு சின்ன பொண்ணையும் அவங்க அம்மாவையும் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றானுங்க. சோ இவனுக்கு சொன்னதை யோசிச்சு வீட்டுக்கு போய் சிகரெட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மேல தையல் மிஷின் வர சவுண்ட் கேக்குது. இவரும் போய் பாக்குறாரு. பார்த்தா அவங்க சொன்னது மாதிரியா தான் பார்த்திருக்காரு. அடுத்த நாள் காலையில பெல்ல இருந்து எழுந்துக்காரு. சோ இது கனவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. எஸ்ஐயுமே இந்த வீட்டை பத்தின ஃபுல் விவரமே என்னோட அப்பாக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க. எஸ்ஐயோட அப்பா கிட்ட கேட்கும்போது ஒரு சின்ன பொண்ணு அவங்களோட அம்மாவும் இருந்தாங்க, ஆனா அதை பத்தின ஃபுல் விவரமே ஒரு சர்ச்சோட ஃபாதர் கிட்ட தான் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்க சொல்றாங்க. அந்த ஃபாதர் இவங்களை பார்த்ததுமே இன்ஸ்பெக்டரோட கையை பிடிக்கிறாரு. அப்ப பிடிச்சதுமே அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே தெரிஞ்சு போகுது. சோ உங்க வீட்ல இருக்க தையல் மிஷின் தான் பிரச்சனை, அதை மட்டும் எடுத்துட்டு போய் வெளியே போட்டுருக்குன்னு சொல்றாங்க. இவங்களுமே அந்த மிஷின் எடுத்து வெளியே வைக்கிறாங்க. பார்த்தா திரும்பவுமே அந்த வீட்டுக்குள்ளேயே அது போயிடுது. இதை பார்த்த எஸ்ஐ பயந்து இனிமேல் நான் உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இருந்தாலுமே அவர் நான் ஃபாதரை கூட்டிட்டு வர அது வரல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபாதரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா இவங்க ஒய்ஃப் மேல அந்த பொண்ணோட ஆவி பிடிச்சிக்குது. அந்த ஃபாதருமே மந்திரம்லாம் சொல்லி தனியா பிரிச்சுறாரு. உனக்கு என்னதான் நடந்து சொல்லிட்டு கேட்கறாரு. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டா. இவரே போய் கை வச்சு தெரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க மிஷின்ல துணி தைக்கும் போது திடீர்னு ஒருத்த வந்து பின்னாடி வந்து இவனை சாவடிச்சிடா. ஆனா அவன் எதுக்கு சாவடிச்சான்னு சொல்லி இவனுக்கு தெரியாமலே போயிடுது. சோ அவன் யாரும் தெரிஞ்சு அவனை சாகடிக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஃபாதர் இவங்களை வெளியே வர வச்சு அந்த மிஷினையும் அவங்க கட்டுப்படுத்தி வெளியே தூக்கி போட்டுறாங்க. பட் அந்த ஃபாதர் கூட வந்தவர் ஃபாதர் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாரு. அவருமே இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட உங்க கூட இருக்க சப் இன்ஸ்பெக்டர் இந்த வினித்துக்கோ இந்த வீட்டுக்கோ ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்க மாதிரி அவர் சந்தேகப்படுறாரு. சோ அவங்களை விசாரிக்க சொல்லி இவங்க கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஆக்சுவலா இவரோட வீட்டுக்கு திருட வந்தவன் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு திருட வந்திருப்பா. அப்ப பாக்ஸிங் கிளவுஸ் எல்லாம் போட்டு ஒருத்த போனதா சொல்லியிருப்பா. அதே மாதிரி இந்த எஸ்ஐயுமே வீட்டுல பாக்ஸிங் கிளவுஸோட ஒரு போட்டோவை கொடுத்துருப்பா. சோ இவன் தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. இப்போ இந்த எஸ்ஐயுமே அந்த மிஷினை மூட்டை கட்டி ஒரு பாலத்துக்கு கீழே போட்டுட்டு நிம்மதியா வந்திருப்பான். ஆனா இவர் வந்ததுமே இவர் அடிக்க ஆரம்பிச்சிடாரு. சோ அப்ப அடிச்சு கேட்கும் போது தான் நான் தான் இந்த கொலையை பண்ணன்ற உண்மையை சொல்றான். ஆக்சுவலா இறந்து போன பொண்ணு அவங்களோட பொண்ணுமே தனியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவருக்கு அந்த பொண்ணை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடும். சோ ஒன்சரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா ரூம் உள்ள போயிறாரு. அதை பார்த்தவே இந்த பொண்ணு கடுப்புல கோவத்துல அடிச்சிடறா. அதனால இவன் நம்மளுக்கு கிடைக்காத இந்த பொண்ணு யாருக்குமே கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளியிருக்கான். சோ இதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்பவும் கோவப்படுறான். ஆனா அவன் குற்ற உணர்ச்சியில அவனே இறந்து போறான்.